நீண்ட இடைவேளைக்கு பிறகுங்க நம்மளுடைய கோல்டன் கார்ஸுக்கு வந்தாச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவணம் கைகாட்டியில் இருக்கக்கூடிய கோல்டன் கார்ஸ். கோல்டன் கார்ஸில் எப்பவும் சொல்கிற வார்த்தைகள் தான். சிங்கிள் ஓனர் கார் கிடைக்கும், லேட்டஸ்ட் மாடல் கிடைக்கும், லோக்கல் நம்பர் கிடைக்கும். அது இல்லாமல் வெரைட்டியான கார்களான 7 சீட்டர் கார், ஹேட்ச்பேக் கார், செடான் டைப், இது எல்லா வகையான கார்கள் இருக்கும். இப்போ என்னென்ன கார்கள்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம்னா, நம்மள்கிட்ட வேகனார் நியூ ஷேப் இருக்குது, ஓல்டு ஷேப் இருக்குது. 3 விதமான காரில் இருக்குது வேகனார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரைபர் இருக்குது. அடுத்து செல்டாஸுங்க. செல்டாஸில் ஐஎம்டி இது வந்து, அதாவது இதில் ஐஎம்டியில் 6 ஸ்பீடு கியர் வந்துடும், ஆனால் கிளச் இருக்காது. அது இல்லாமல் இந்த வண்டியில் சன்ரூப் இருக்குது, வெண்டிலேட்டர் சீட்ஸ் இருக்குது, 360 கேமரா இருக்குது, பெரிய ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இருக்குது, கீழே என்ட்ரி, புஷ் ஸ்டார்ட்டடு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது என்னென்னமோ ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க. கியா செல்டாஸு ஐஎம்டி, இதில் கிளச்சு வராது ஆனால் கியர் வரும், அந்த மாதிரியான ஆப்ஷன். அது இல்லாமல் இன்னொரு நியூ ஷேப் பாருங்க, ஸ்விஃப்ட் லெஃப்ட் லைட்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரு, லோக்கல் நம்பர், ஃபேன்சி நம்பர். அது இல்லாமல் ஒரு பலேனோ, அதுவும் நம்ம தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன். அடுத்து வந்து டிசைருங்க, பெட்ரோல் வண்டி, 2023 மாடல், TN 55 வெஹிக்கிள். அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான முரட்டு சிங்கம், பிக் டேடி, ஸ்கார்பியோ, ஃபார்ச்சுனர். இவன் அடிச்சுக்கிற இன்னைக்கு வரைக்கும் எந்த வெஹிக்கிளும் எந்த கம்பெனியும் போடலை, அப்படிப்பட்ட ஒரு ஃபார்ச்சுனர். அடுத்தது இனோவா கிறிஸ்டா, விஐபிகளின் கார். நம்ம அரசியலில் இருக்கிறோம் அப்படின்னாலே இனோவா கிறிஸ்டா வேணும். கிறிஸ்டா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எர்டிகா இருக்குது, XL6 இருக்குது, ஓல்டு ஷேப் எர்டிகா இருக்குங்க. இது இல்லாமல் ஓமினி ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எல்லாருக்குமே, நல்ல குவாலிட்டியான ஓமினி ஒன்று. அடுத்து ஹோண்டா சிட்டி எட்டியோஸ் டீசல் இருக்குது. ஸோ இவ்வளோ கார்கள் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு 800 இருக்குது, இந்த சைடில் ஒரு ஸ்விஃப்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ கார்களுடைய டீட்டெயில்ஸை வேகமாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தை தரும். இன்றைக்கெல்லாம் இப்போ வந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் திட்டிட்டு போகிறாரு, டெய்லி வீடியோ போறியா இல்லையா அப்படின்னு. அந்தளவுக்கு உரிமை எடுத்தோடு வந்து எனக்கு நேரடியாக திட்டுற அளவுக்கு உங்களோட நான் நெருங்கி பழகிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. இனி முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக டெய்லி வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இடையில கொஞ்சம் எடிட்டிங்கு, ஊரில் திருவிழா அந்த மாதிரி போயிடுச்சுங்க. ஸோ வாங்க, இங்கே உள்ள கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வேகமாக பார்த்துலாம். இங்கே உள்ள கார்கள் எல்லாத்துக்கும் ஃபினான்ஸ் வசதி ஈஸியாக கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு சின்ன ரேட்டு சொல்கிறதுல சின்னதாக நெகோசியபிள் இருக்கும். கார்களுடைய குவாலிட்டி லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறனால நீங்கள் நம்பி தாராளமாக கார்களை எடுக்கலாம். வாங்க, கார்களுடைய டீட்டெயில்ஸும் ஓனர்கிட்டே வேகமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஓனர் என்ன இருக்காரு, வாங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருமையாக இருக்கேனே. ரொம்ப நாளாச்சு அண்ணன் வந்து. கண்டிப்பா எல்லாரும் அப்டேட் யாரும் வேணாம்னு சொல்லிட்டாங்களா? இது தவறாம வந்துருவாங்க. வாங்க, அப்டேட் நாங்களும் எதிர்பார்க்கணும் ரொம்ப. நிச்சயமானே. ஆமா, நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நாங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணலாம். கண்டிப்பாண்ணே. கண்டிப்பா. இடையில கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஒன்றும் தவறு இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பல வேலைகள் வந்திருக்கலாம், அதை நான் வந்து தப்பா சொல்ல மாட்டேன். அதனால எங்களை கொஞ்சம் அந்த வேலையில கொஞ்சம் எங்களை கவனம் செலுத்திக்கங்க, வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமானே. சரிண்ணே, நம்மளுடைய அட்ரஸ் நம்ம வந்து கோல்டன் கார்ஸ்ண்ணே. ஓகே. ஆவணம் கைகாட்டி, ஓகே, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குண்ணா. பட்டுக்கோட்டை டு அறந்தாங்கி ரோட்ல இருக்கு. ஓகேண்ணே. ஆவணம் கைகாட்டின்னு ஸ்டாப் இறங்கினாலே போதும், நம்ம வந்து பிக்கப் போட பண்ணிக்கலாம். ஓகேண்ணே. எப்பவுமே நம்ம கார்களுடைய குவாலிட்டியை பத்திலாம் சொல்லிட்டேன். இந்த கார் குவாலிட்டி நீங்க சொல்ல வேண்டியது இல்லை, நீங்க வர தவறிட்டீங்க, கொஞ்சம் வேலையில விட்டுட்டீங்க. சரிங்கண்ணே. அதனால என்னால அப்டேட் கொடுக்க முடியல. கண்டிப்பாண்ணே, அப்படியே டீடைல்ஸ் கொடுத்துடலாண்ணே. ஓகே. அடுத்து இன்னைக்கு நம்ம பாக்குற ஃபர்ஸ்ட் வண்டி வேகனர், 2019 சிங்கிள் ஓனர், 1000 cc VXI. ஓகே. ஒரே ஓனர், வெறும் 51,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயர் 4 புதுசு, இன்சூரன்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்றேன். ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட போட்டு கொடுத்துட்றேன். 4,90,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாண்ணே. 490. ஆமாண்ணே. ஓகேண்ணே. ஒரு வருஷம் இன்சூரன்ஸ், ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டே கொடுத்துருவோம். 4 லட்ச ரூபா ஐடி வேலையோட. பரவாயில்ல. 4,90,000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். ஒரே ஓனர், வண்டி சுத்தமா இருக்கு, எந்த டச் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஒரிஜினாலிட்டி அப்படியே, ஸ்கிராச்சஸ் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு, இதை அடிச்சா ஒரிஜினாலிட்டி போயிருமே, அப்படியே வச்சாச்சு. ஓகே. அதாவது ஒரிஜினாலிட்டியா இருக்கு. சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தாலுமே தெரியும் தெரியும் பெயிண்ட் ஆகல அப்படிங்கிறது ஒரிஜினாலிட்டி புரியும். இல்லாட்டி நம்ம இது சின்ன கிராசிக் பெயிண்ட் பண்ணிடுவோம். ஆமா, இது ஃபுல்லாவே பண்ற மாதிரி, இது ஃபுல்லா பண்ற மாதிரி ஆகும். அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதுல போய் இடிச்சிட்டாங்க, மோதிட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. வந்து அப்படியே நீங்க பார்த்து எடுத்துட்டு போகலாம். ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட தந்துடுறேன். ஓரளவுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருந்தா இதை எடுக்கலாம்? ஆனா வெறும் 90,000 ரூபா கொண்டு வாங்க, 4 லட்ச ரூபா லோன் போட்டு தந்தேன். ஓகேண்ணே. 4 லட்ச ரூபா லோன், 4 லட்ச ரூபா லோனே வாங்கி தரேன். நம்ம பாக்குறது ஸ்கோடா ரேபிட்னா, 2018 சிங்கிள் ஓனர், 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ், இன்சூரன்ஸ் 9ஆம் மாசம் வரை இருக்கு. டயர் பாயிண்ட்லாம் ஒரு 50% ஆவரேஜா இருக்கு. எந்த ரீப்ளேஸ்மெண்ட் டச் எதுவுமே இருக்காது, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும். வண்டியை இன்டீரியர்லாம் பாருங்க,
அப்படி நல்லா சுத்தமா இருக்கும். கலர் கோட் பண்ற பிரைஸ் 6,75,000 மட்டும்தான். ஓகே, கிட்ட வாங்க இன்னொரு 5-10 குறைச்சு கூட கொடுத்துருவேன். ரேபிட் ஸ்கோடா ரேபிட் இந்த வண்டி ஓட்டி பிடிச்சவங்க வேற வண்டி போக மாட்டாங்க, யாருமே மாற மாட்டாங்கண்ணே. பர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஆனா இதோட காஸ்ட் வைஸ்ல இது சொல்ல போனா ஒரு 10 நாளா இதை நான் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட பர்சனல். அப்படியா? ஆமா, அதனாலதான் வெளியில பின்னாடி நிக்குது. இல்லைன்னா முன்னாடி ஷோ பண்ணி நிப்பாட்டிடுவேன். நான் யூஸ் பண்றேன் 10-15 நாளா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓட்ட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா. நேற்று சீர்காழி வரை போயிட்டு வந்தேன், அப்படிதான் இருந்துச்சு. மைலேஜும் 20 கொடுக்குது. 20 கொடுக்குது மைலேஜ். என்ன இது வந்து லக்ஸரி செக்மெண்ட், லோ பட்ஜெட் செக்மெண்ட். பயப்படுற ஒரே காரணம் இதோட ஸ்பேருக்காக பயப்படுவாங்க. ஸ்பேர் மாத்தணும்னு போனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சொகுசு கொடுக்குதுல, அதுக்கு தான் அந்த காசு. ஆனா வண்டி சூப்பரா இருக்கும். இவங்க Volkswagen இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு நெருக்கி வேற பிராண்ட்ல நீங்க இதே சொகுசு பண்ணா 50 லட்ச ரூபா வரும். கண்டிப்பா அந்த பிராண்டுக்காகவே போகும். ஒண்ணு இல்ல, ஒரு பென்ஸ் லெவலுக்கு இது கொடுக்கும். ஆமா, ஆனா நிறைய பேர் என்ன பண்ணா ரேட் கம்மியா கிடைக்குன்னு கம்மியா வாங்கிடுறது, செலவு பண்ண முடியல கம்பெனியை குறை சொல்லுவாங்க. லோக்கல் கோயம்புத்தூர் வண்டி தான். ஆமா, பாக்குறோம். அடுத்து நம்ம பாக்குறது அண்ணா அல்டோனா. இப்பதானே ஓகே, நம்ம அல்டோ இப்பதான் சோல்ட் ஆனிச்சு. கட்டுமாவட்டத்துல இருந்து கஸ்டமர் வந்தாங்க. 1,87,000 ரூபாய்க்கு கொடுத்தேன். வெறும் 6,000 ரூபா லாபத்துக்கு கொடுத்தேன். 5,000 ரூபா லாபத்துக்கு. 12 ஒரே ஓனர், 94,000 கிலோமீட்டரு, இன்சூரன்ஸ் 1 வருஷம், கரண்ட், 4 டயர் புதுசு. வண்டி சூப்பராக இருந்துச்சு. வந்து ஓட்டி பார்த்தாங்க, அந்த பேரிங் மட்டும் நாய்ஸ் இருக்குன்னாங்க. அதுக்கு நம்மளால என்ன ரெடியூஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ ரெடியூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம பார்க்குறது 2022 ஸ்விஃப்ட்ண்ணா. VXI சிங்கிள் ஓனர், 45,000 கிலோமீட்டர். டயர்லாம் ஆவரேஜா ஒரு 70% இருக்கும். இன்சூரன்ஸ்லாம் கரண்ட். இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் 6,75,000 ரூபாண்ணே. 6,75. கிட்ட வாங்க என்ன நம்மளால பெஸ்டா பண்ணி கொடுப்போமோ பண்ணி கொடுப்போம். இந்த ப்ளூலாம் லேடிஸ் ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க. ஃபேமிலி மேன்ஸ் எல்லாருமே இந்த கலர் தான் எடுப்பா. நான் முதல்ல அந்த பழைய நோக்கி அதை தான் சொல்லணும்னு இருந்தேன். சரி, கண்டிப்பா ஃபேமிலி மேன்ஸ் யாரா இருந்தாலும் இதுதான் விரும்புவாங்க. கொஞ்சம் அரசியல் செக்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க தான் ஒயிட் சில்வர் இதுக்கு போவாங்க. இதுக்கு எவ்வளவு 6,75 கேட்டீங்க. கிட்ட வாங்க, பெஸ்டா என்ன பண்ணுவீங்க பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணே. அடுத்த ஒரு வேகனார் 2022 1.2 1200 சிசி. இது ZXi டாப் மாடல். இது 1200 சிசி. ஒரே ஓனர், TN 22 மீனம்பாக்கம். ஓகேண்ணே. சென்னையினோட பயப்பட வேணாம். ஃப்ளட் கிட்டு எதுவும் இருக்காது, எந்த ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே இருக்காது. நீங்க ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணா A to Z எல்லாம் செக் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் சொல்றேன். ஆமா, உங்களை கிளியர் பண்ணணும்ல, அதானே எனக்கு வேலை. கண்டிப்பா என்ன வந்து கேட்பாங்கல்ல. கண்டிப்பா எந்த ஒரு ரிமார்க்ஸ் எதுவுமே இருக்காது. வெறும் 18,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு. இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் வெறும் 6 லட்சம் ரூபா தான். 6 லட்சம் தான். ஆமா. ஓகேண்ணே. வாங்க, அதுலயும் சின்ன நெகோஷியபிள் பண்ணி தரேன். ஓகே. அடுத்து நம்ம பாக்குறது வேகனார் தான். 2019 சிங்கிள் ஓனர். இதுவும் 1200 சிசி. 1200 ZXi ஒரே ஓனர். வெறும் 60,000 கிலோமீட்டர். ப்ராப்பர் சர்வீஸ், இன்சூரன்ஸ், டயர் கியர் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது. இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,50,000 ரூபா கோட் பண்றோம். 5,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓகேண்ணா. இன்டீரியர்லாம் நல்லா இருக்கு. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டு சுத்தமா இருக்கும். ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லாம் போட்டிருக்காங்க. ZXi ஆமா. ZXi டாப் மாடல். ஆமா. ஒரு சிலவங்க இப்போ இந்த ரேட்லாம் கேட்டு புது கார் ரேட்டும்பாங்களே. ஒன்றும் இல்லை, கம்பெனி என்ன ரேட்ல போய் கொட்டேஷன் வாங்க சொல்லுங்க. கம்பெனி கொட்டேஷன்ல நான் சொல்ற விலைக்கே வண்டி தந்தாங்கன்னா இந்த வண்டி ஃப்ரீ அவங்களுக்கு. ஓகே. இது என்ன ரேட்ல புது கார்லாம் பே பண்ணிடுவோம். இந்த வண்டி புது வண்டி வந்து இன்னைக்கு 7,45 லட்சம் ரூபா. இந்த வண்டி 1200 சிசி. 7,85,000 ரூபா வண்டி மட்டும். நம்ம ஃபிட்டிங்ஸ் ஏதாவது லொட்டு லொஸ்குன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஃப்ளோர் மேட்டு, சீட் கவர் இதெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 25 ரூபா பில் வந்துடும். 8,10,000 ரூபா 15,000 ரூபா பில். ஓகேண்ணே. வண்டி 8 ரூபாய்க்கு குறைச்சி இன்னைக்கு டாப் மாடல் ZXi கிடையாது. 1000 சிசி வருதானே? 1000 சிசி வருதுண்ணே. புக் பண்ணி தான், கண்டினியூஸா இல்ல வண்டி. நம்ம புக் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும் அப்படின்னா நம்ம புக் பண்ணி தருவாங்க. ஓகேண்ணே. நம்ம அடுத்த கார் போயிடலாம். அடுத்து நம்ம பாக்குறது ரெனால்ட் ட்ரைபர் 2022 சிங்கிள் ஓனர். 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட். இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் 7,000 ரூபா. RXZ டாப் மாடல். 22 டாப் மாடல். 7,000 ரூபா ஏசி வரும். அண்ணா சொல்லுங்கண்ணே. புரியல. இந்த பில்லர்ல எல்லாம் ஏசி வரும். ஆமா. சென்ட்ரு ஏசி எல்லாமே வந்து. ஆமா. இருக்கல டாப் அண்ட் இதுதான். சென்ட்ரு ஏசி, பட்டன் ஸ்டார்ட், ரிவர்ஸ் கேமரா, A to Z எல்லாமே வந்துடும். ஓகேண்ணே. இது கோட் பண்ற பிரைஸ் 7,000 தான் கோட் பண்றோம். கிட்ட வாங்க, இன்னும் நெகோஷியபிள் பண்ணியே தரேன். ஓகேண்ணே. 2022 மாடல்ல 22. ஓகே, பக்கா 22. அடுத்து டீசல். அடுத்து நம்ம பாக்குற கியா செல்டாஸ். இது வந்து IMT ண்ணே.
IMT. கிளச் இருக்காது, கியர் மட்டும் வரும். ஆமா ஆமாம், HTX மாடலு, சிங்கிள் ஓனரு, வெறும் 37,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 37,000 கிலோமீட்டர். ஆமாம், வெறும் 37,000 கிலோமீட்டர், ஒரே ஓனர், டீசல் வேரியன்ட். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே தரேன். 13,50,000 தான். ஓகேண்ணே. மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ்ண்ணே போகுது? மார்க்கெட்டில் இன்னைக்கு 14 ரூபா வரை போய்க்கிறீங்க இந்த வண்டி. புது வண்டி 18 லட்ச ரூபாண்ணே, 2023 ஒரே ஓனர்ண்ணே. ஓகேண்ணே, சூப்பராக இருக்குது. அதுவும் டீசல் டீசல் வேரியன்ட். ஓரளவுக்கு கிலோமீட்டர் ரேஞ்ச் எவ்வளோண்ணே கிடைக்குது? கிலோமீட்டர் ரேஞ்சு 16 to 17 கொடுக்கணும். ஓகே, லிட்டருக்கு. வண்டி நல்லா இருக்கும். சன்ரூஃப் எல்லாமே வந்துடும். சன்ரூஃப், பட்டன் ஸ்டார்ட், அலாய் வீல், க்ரூஸ் கண்ட்ரோல். ஆமாம், A to Z இருக்கக்கூடிய யூனிக்னஸான விஷயங்கள் எல்லாமே வந்துருச்சு. நல்லா இருக்குண்ணே. அடுத்த வண்டி போயிருவோமா? போயிடலாண்ணே. அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்விஃப்ட் 2022 சிங்கிள் ஓனரு, வெறும் 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. 4 டயர் புதுசு, VXI வேரியன்ட். ஆமாம், இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6,75,000 கோட் பண்றோம். 6,75. நம்மள்ட்ட எப்பவுமே வந்து இன்டீரியர்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், நம்மகிட்ட குவாலிட்டிக்கு குறை இருக்காது. விலை தான் எல்லாரும் கூடன்னு சொல்லுவாங்க. கிட்ட வந்து உட்காந்து சிட்டிங்ல உட்காந்தா தானே நம்ம என்னால என்ன பெஸ்ட் பண்ண சொல்ல முடியும். நம்ம ஏதோ நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லி தானே கிட்ட வந்தா தானே என்னோட பெஸ்ட்டை நான் காட்ட முடியும். ஆமாண்ணே. நம்ம ஃபோன்ல வீடியோ பார்த்துட்டு விலை கூட கமெண்ட் போட்டு போயிடுவாங்க. கிட்ட வந்தா தானே நான் என்னோட பெஸ்ட்டை பண்ண முடியும். ஆனா இதுல என்ன ஒரு உண்மை தெரியுமா இல்லையா? கார் வாங்குறவங்க அசால்ட்டா வெளியில தெரியாம வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா வாங்குறவங்க அசால்ட்டா வெளியில தெரியாம வந்துருவாங்க. இப்போ 2 வியாபாரம் பாத்தீங்களா எப்படி நடந்துச்சு? அவ்வளவுதான். உங்களுக்கு லைவே காமிச்சனா இல்லையா? கண்டிப்பா. நேக்கா வந்தாங்க, ஓட்டி பார்த்தாங்க, வண்டி பிடிச்சிச்சு. வெறும் 5,000 ரூபா விலையை குறைச்சு அட்வான்ஸ் போயிட்டே இருக்காங்க. அது நம்ம அதோட கரெக்டா விலை சொல்றதுனால தானே கரெக்டா அவங்களும் பண்றாங்க. ஆமா, அவங்க எப்படி இவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த ஹெட்லைட் எல்லாம் வித்தியாசமா இருக்குங்க. அண்ணா இது வந்து ஜெனரேஷன் 4ண்ணே. 4th ஜெனரேஷன். இப்போ போடுறது இந்த மாடல் தான் போடுறோம். 4th ஜெனரேஷன். ஓகேண்ணே. ஆமா, 2024 சிங்கிள் ஓனர், வெறும் 4,000 கிலோமீட்டர். 4,000 கிலோமீட்டர். ஆமா, ஆட்டோமேட்டிக்ண்ணா. ஓ, ஆட்டோமேட்டிக்கா? ஆட்டோமேட்டிக்ல VXI வேரியன்ட், ஒரே ஓனர். இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 7,75,000 தானே. ஆன் ரோடு இன்னைக்கு பிரைஸ் வந்து 9,50,000. ஆமா, கம்பெனில போய் கொட்டேஷனே வாங்க சொல்லுங்க. டாப் எண்ட் மாடல் 11 லட்சம் ரூபா. ஆமா, இது வந்து 9,50,000. 7,75,000 தரேன். கிட்ட வாங்க இன்னும் 5-10 குறைச்சு கூட தருவேன். ஆனா கண்டிப்பா இந்த நம்ம எடுத்த இந்த வண்டி மாதிரி ஜெனரேஷன் 4 தானே எடுக்கணும். கண்டிப்பா நல்லா இருக்கும். அட்ராக்ஷனே சூப்பரா இருக்கும். ஆமா, இதுல ஒரே ஒரு அலாய் வீல் மட்டும் வந்துச்சுன்னா செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த ஹெட்லைட்டை பார்க்கல. இந்த அது ஜாக்வாரா, அது என்னன்னு சொல்லுவாங்க, கருஞ்சிருத்தையா, அதோடைய கண்ணு மாதிரி நல்லா இருக்கும். சூப்பரா போட்டிருக்காங்க. ஓகே. அது மாதிரி பழைய வண்டியில் உள்ள அந்த மைனஸ் வந்து இதுல மாத்திட்டாங்க. என்ன மைனஸ்னே? அந்த ஹேண்டில் இங்கே கொடுத்துருந்தாங்க பாருங்க. ஆமா, அது ஒரு மாதிரி. அது வந்து இப்போ பழையபடி இங்கே வந்துட்டாங்க. இதுதான் சக்சஸ். அது வந்து அந்த அளவுக்கு சக்சஸ் இல்ல. அதனால திரும்ப இந்த இதுக்கே மாத்திட்டாங்க. வண்டி சூப்பரா இருக்கு. ஆமா, 4,000 கிலோமீட்டர். நான் இதை சொல்ல வேண்டியதே இல்லை. கம்பெனி புது வண்டி தான், ஷோரூம் கண்டிஷன் தான். கண்டிப்பா. அடுத்து நம்ம பாக்குறது 2023 பலினோ டெல்டா வேரியன்ட், சிங்கிள் ஓனர், வெறும் 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. லோக்கல் நம்பர் தான், 49 தஞ்சாவூர். ஆமா, ஒரே ஓனர். இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 7,75,000. கிட்ட வாங்க இன்னும் 5-10 குறைச்சு கூட கொடுத்துருவேன். இது இன்னைக்கு ஆன் ரோட் பிரைஸ் வந்து 9,20,000. எவ்வளோன்னா 9,20,000 இன்னைக்கு ஆன் ரோட் பிரைஸ் இந்த வண்டி. ஓகே. இது வந்து மேனுவல் தான், ஆட்டோ கிடையாது, மேனுவல். இன்டீரியர்லாம் கவரே பிரிக்காம அப்படியே புது வண்டினே அப்படியே வச்சிருக்காங்க. ஓகே, ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. ஆனா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு அது கலர் சிஸ்டம் தானே. ஆண்ட்ராய்டு ரிவர்ஸ் கேமரா போட்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஓகே, மற்றபடி ஒரிஜினாலிட்டி அப்படியே வச்சிருக்காங்க. நல்லா இருக்குண்ணே. சீட் கவர் கூட பிரிக்கல, அதிலே தெரிஞ்சுக்க வேண்டியதான் இந்த வண்டியோட குவாலிட்டி அப்படின்னு. ஆனா 3 வண்டியும் ரேட்டு கொஞ்சம் வித்தியாசம்னா 3மே தங்கமான வண்டி. ஆமா, நான்லாம் என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வண்டியும் விற்க மாட்டேன். வாங்கி எதுக்கு நான் காசு வாங்க, நான் எடுத்துட்டு போனேன். உங்கள்கிட்ட நான் காசா கேட்குறேன். எடுத்துல இல்லை, நான் வீட்டில் ஏற்றி நிப்பாட்டிடுறேன்னு சொல்கிறேன். ஆனால் அடுத்து நம்ம பார்க்குறது டிசைர்ண்ணே. 2023 VXI சிங்கிள் ஓனர் பெட்ரோல். ஆமாம், லோக்கல் நம்பர் 55 புதுக்கோட்டை வண்டி தான். நம்ம உள் வண்டி. வெறும் 33,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கு. இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 7,75,000. 7,70. ஆமா, கிட்ட வாங்க 7,50,000 தந்துடுவேன். ஓகேண்ணே. ஆனா நம்ம ஊர் வண்டி பார்த்தா அந்த 55ஓட அழகா தெரியுதுண்ணே எனக்கு. நெசம்தான், அது நம்மளுடைய மனப்பெருமை. ஆனா இதுல உங்களுக்கு இப்ப நார்மல் எல்லாருக்குமே உள்ளது தானே. அவங்களுக்கு அவங்க ஊர் நம்பர் பிடிக்கும், அவங்க ஊரை பிடிக்கும். கண்டிப்பா. அதனால அது நமக்கு ஒரு கிரேஸ் தான். இதுல சென்ட்ரி ஏசி வருது. இல்ல, சென்ட்ரி ஏசி வந்துடும். சென்ட்ரி ஏசி வருது. கலர் டிஸ்பிளே வந்துருது. ஆண்ட்ராய்டு சிஸ்டம். கலருமே நல்ல கலர். நல்ல கலர். சில்வர், மெட்டாலிக் சில்வர் நல்லா இருக்கும். பிரீமியம் சில்வர்னு போட்டிருக்கான்.
ஆமா, ப்ரீமியம் சில்வர், ப்ரீமியம் மெட்டாலிக் சில்வர். வண்டி நல்லா இருக்கு. 76 56 வண்டிலாம் குவாலிட்டியா நீட்டா இருக்கு. ஒரு டயர் இடத்துக்கு எல்லாமே சுத்தமா இருக்கு. லோக்கல் நம்பர் 6 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் ஐடி வெளியே இருக்கு. 6 லட்ச ரூபா லோனே வாங்கி தருவேன். ஓ, கொண்டு 150 கொண்டு வாங்க வண்டி தரேன். 150க்கு தான் போதும். 1.5 லட்ச ரூபா கொண்டு வாங்க வண்டி தந்துருவேன். ஓகே, இதுக்கு போயிட்டே இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கறது ஸ்கார்பியோ 2023 லேட்டஸ்ட் வண்டி, சிங்கிள் ஓனரு, எஸ் வேரியன்ட், பேசிக் வேரியன்ட். ஆமா, இது இன்னைக்கு புது வண்டி வந்து 17,50,000 ரூபா. ஓகேண்ணே. நம்ம கோட் பண்றது 1350 தான் கோட் பண்றேன். வெறும் 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, சீட் கவர் எல்லாமே போட்டிருக்கு. எந்த இதுவும் இல்லை. 4 டயர் புதுசு. 55,000 கிலோமீட்டர் ஓடினா 2 செட் டயர் போட்டாச்சு. ஓ, ஆமா, இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 13,50,000 தான். கிட்ட வாங்க, இன்னும் நெகோஷியபிள் பண்ணியே தருவேன். ஆனா இந்த ஸ்டைல் வந்து விரும்புறதுக்கு ஆள் இருக்குண்ணே. நானும் இந்த ஸ்டைல் விரும்புவேன். இந்த லுக் இருக்குல்ல, இந்த லுக் இதுலயே அந்த வேற லுக்கு மாறும் தானே. என்ன மாதிரி லுக்? இப்ப என்ன ஸ்கார்பியோ என்ன போடுறான்? பிக் டாடி. இது வந்து கிளாசிக் வேரியன்ட். கிளாசிக் ஃபுல்லாவே இப்படிதான் போடுவான். ஓ, ரைட். அது இந்த கிளாசிக் அதிகமா இப்போ நம்ம பார்க்க முடியல. அதனால வித்தியாசம். இந்த கிளாசிக் வேரியன்ட் இதுதான். ஓகே. நம்ம இப்ப போடுற பிக் டாடி தான் போட்டுக்கிருக்கான். இது வந்து பிக் டாடி கிடையாது. இது வந்து கிளாசிக் வேரியன்ட். 13,50 சொல்றேன். 13 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். ஓகேண்ணே. கிட்ட வாங்க, இன்னும் 10-20 நாள் பண்ண முடிஞ்சா கூட பண்ணி தரேன். எதுவுமே நான் சிட்டிங்ல தான் முடிவு எடுக்க முடியும். கண்டிப்பா எங்கனே நான் எல்லாமே சொல்ல முடியாது. கிட்ட வாங்க, 13,50 கேட்கிறேன். 13 ரூபா கண்டிக்கிறேன். வெரி ஃபைனல். கிட்ட வாங்க, என்னால என்ன முடியுதோ 5-10 நான் ஒரு 10 ரூபா குறைச்சதும் உங்களுக்கு லாபம் தானே. கண்டிப்பா 2 லட்ச ரூபா சம்பாதிக்க போறோம். அடுத்த ரொட்டேஷன் தானே. கண்டிப்பா அடுத்த வண்டியில ரொட்டேஷன் பண்ணி அதுல 10-20 சம்பாதிக்கலாம். ஆபீஸ்க்குள்ள எத்தனை கார் ஏறி இறங்குறதுங்க விஷயமே அவ்வளவுதான். எத்தனை கார்ல ஒரு வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கிறது பெருமை கிடையாது. ஆமா, எத்தனை வண்டி விக்கிறோங்கிறது தான் இது சக்சஸ். பாக்குறது ஃபார்ச்சுனர்ண்ணே 2023 சிங்கிள் ஓனர், 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயர் 2 புதுசு போட்டாச்சு. 4x2 மேனுவல். இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 38 லட்ச ரூபா தான் கோட் பண்றோம். கிட்ட வாங்க, சின்ன ஒரு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணே. லோக்கல் நம்பரு, சிங்கிள் நம்பர், ஃபேன்சி நம்பரு. சிங்கிள் நம்பர் 7 நம்பர் மட்டும் 1 லட்ச ரூபா. ஆமா, ஆனா அதை ஹைலைட் பண்ணாம போட்டாங்களா? ஏனே எதுண்ணே? இல்லாட்டி அந்த நம்பர் வந்து 0 மறைச்சு ஹைலைட் பண்ணி போடுவாங்கல்ல. அது இப்போ ரூல்ஸ் கிடையாதுண்ணே. அதனால ரூல்ஸ் கிடையாது, போடக்கூடாது. இதுதான் கவர்மெண்ட் கொடுக்குற பிளேட். இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். அது நம்ம பண்ணோட அஃபென்ஸ் அது. ஆனா அது நம்ம ஸ்டைலுக்காக பண்றாங்க. ஆனா அது போடக்கூடாது. இதுதான் நமக்கு கவர்மெண்ட் பிளேட்டா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேண்ணே. இது என்ன வேரியன்ட்னு சொன்னீங்க? 4x2ண்ணே. 4x2 மேனுவல், சிங்கிள் ஓனர், 2023 ஃபார்ச்சுனர், ஒரே ஓனர், டீசல் வெஹிக்கிள். இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் 38 லட்ச ரூபா. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. அந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துக்கலாம். ஓகேண்ணே. எல்லா வண்டியுமே வாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தந்துருவேன். ஓகேண்ணே. எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நம்மகிட்ட. ஆமா, அப்படியே அடுத்த வண்டி கோல்டன் கார்ஸ்னா பிரைஸ் கோல்டன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கோல்டு மாதிரி இருக்குன்னு அதெல்லாம் வண்டி கோல்டு மாதிரி இருக்கும். வண்டி தான் கோல்டு. அடுத்து நம்ம பாக்குறது 2021 கிறிஸ்டா ஜெட்எக்ஸ் ஜெட் மாடல். டாப் இருக்கிறதுலே டாப் வேரியன்ட் இதுதான். சிங்கிள் ஓனர், 1,40,000 கம்பெனி சர்வீஸ், ப்ராப்பர் ரெக்கார்டு, 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் கரண்ட். ஓகே, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. எந்த வேலையும் இதுல நம்ம பண்ண வேண்டியது. அப்படியே எடுத்து போய் ஓட்டலாம். வண்டி நம்பரை பாருங்க, லோக்கல் நம்பர் TN49. ஆமா, 90 வண்டி நம்பர். வண்டி குவாலிட்டியான வண்டி. இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 23 ரூபா தான் கோட் பண்றேன். இன்னைக்கு மார்க்கெட் 24 ரூபா போகுது. 23 ரூபா தான் கோட் பண்றேன். கிட்ட வாங்க, இன்னும் நெகோஷியபிள் பண்ணியே தரலாம். நானா இதுல 4 ஏர் பேக் வந்துருதா இல்ல கூட வரும்? 6 ஏர் பேக். 6 ஏர் பேக். அது 6 ஏர் பேக் வருது. இதுல 6 வந்துரும். ஏப்ரல்ல வந்துச்சு. அதனால நம்ம பாக்குற எர்டிகானே. ஓகே, 2022 ZXi பிளஸ் இருக்கிறதுல டாப் எண்ட், சிங்கிள் ஓனர், லோக்கல் நம்பர் 49, தஞ்சாவூர் வண்டி தான். வெறும் 47,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் இல்லை. இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 11,75,000 ரூபா. கிட்ட வாங்க, 11,50க்கே தரேன். வண்டி நல்லா சுத்தமா இருக்கும். வண்டியோட இன்டீரியர்லாம் நல்லா பாருங்க. இன்டீரியர்லாம் பாருங்க. சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருக்கும். இது அப்படியே ஒரிஜினாலிட்டியா இருக்கும். அலாய்வில், டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, A to Z எல்லாமே வந்துடும். ஈகலே டாப் எண்ட் இதுதான். ZXi plus. ஓகே, இது கோட் பண்ற 11,75,000 ரூபா. கிட்ட வாங்க, இன்னும் நெகோஷியபிள் பண்ணியே தந்துடலாம். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிருவோமாண்ணே? அடுத்து நம்ம பாக்குறது 2022 XL6 அல்ஃபா வேரியன்ட்ண்ணே. இதுவும் டாப் தான். சிங்கிள் ஓனர், வெறும் 16,000 கிலோமீட்டர். இது கலரே வந்து வித்தியாசமா இருக்கு. பார்க்கல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஸ்ப்ளெண்டிட் சில்வர். இது லேட்டஸ்ட் போடுறாங்க. அலாய் வீலுமே இது ஒரு வித்தியாசம். ஆமா, லேட்டஸ்ட் எல்லாமே இப்போ மாத்திட்டாங்க. அதான் வித்தியாசம். ஸ்ப்ளெண்டிட் சில்வர், ஒரே ஓனர். இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 12,25,000 ரூபா. கிட்ட வாங்க 12 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்.
ஓகேண்ணே. இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டே கொடுத்துருவோம். தேர்ட் பார்ட்டி தான் இருக்குது. ஓகேண்ணே. 2023 ரிஜிஸ்ட்ரேஷன், 22 கடைசி, 23 ரிஜிஸ்டர், ஒரே ஓனர், XL6 அல்ஃபா, லோக்கல் நம்பர், ஃபேன்சி நம்பர் தான் 9909. ஆமாண்ணே. ஆமாம், வண்டியும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இது அப்பல்சரியுமே இதே பெயிண்ட் கலரில் வச்சுருக்காங்களா? பார்த்தீங்களா? இல்லை இல்லாட்டி ஒயிட்டு தான் வரும். ஒயிட்டு தான் வரும். நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வெயிலில் எடுத்து வச்சு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆமாம், ஃபுல் ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், A to Z எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது. ஓகேண்ணே. வாங்க, நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துக்கலாம். 12,000 கேட்குறேன், கிட்ட வாங்க 12 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி தான் இருக்குது, ஒரு வருஷம் டாப் அப் பண்ணியே கொடுத்துருவோம். ஓகேண்ணே. அடுத்து போயிருவோம்ண்ணே. வந்துடலாண்ணே. அடுத்தது ஓல்டு ஷேப் எர்டிகாண்ணே. 2015 சிங்கிள் ஓனர் ZXi செகண்ட் வேரியன்ட், தேர்ட் வேரியன்ட்ண்ணே. ZXi ப்ளஸ் தான் டாப்பு, அதுக்கு கீழே உள்ள செகண்ட் வேரியன்ட் ZXi. ஆமாம், அலாய்வில் வந்துடும். அந்த அப்போ போடும்போது அலாய்வில் போட்டால் பட்டன் ஸ்டார்ட்லாம் போடலை. எப்போ தான் பட்டன் ஸ்டார்ட்லாம் போட்டிருக்காங்க. அப்போ வந்து பட்டன் ஸ்டார்ட்லாம் போடலை, கீ தான். அலாய்வில் வந்துடும். வண்டி நல்லாயிருக்கும். வெறும் 60,000 கிலோமீட்டரு, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு, 4 டயர் புதுசு, இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. கேமராலாம் போட்டிருக்காங்களே? ஆமாம், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சென்னை நம்பர்னு பயப்படுவாங்க. 100க்கு 100 நீங்கள் கம்பெனி ரெக்கார்டு செக் பண்ணிகிட்டே வாங்க. 100க்கு 100 செக் பண்ணிட்டே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 60,000 கிலோமீட்டர் தான். 60,000 கிலோமீட்டர் தான் ப்ராப்பர் சர்வீஸ். ஓகேண்ணே. இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 6 லட்ச ரூபா மட்டும்தான். வந்து ஓட்டி பாருங்கள், வண்டி பிடிக்கும். வண்டியுடைய குவாலிட்டி பார்க்கல தெரியுது. வந்த ஏதோ ஓரளவுக்கு அனுசரித்து எடுக்கும்போது நம்மளுக்கு எதிர்பார்க்குற ரேட் வந்துடும். ஓகேண்ணே. அதனால என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணி தந்துடுவேன். எல்லா வண்டியிலுமே அப்படி தான் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது அதான். ஆமாம். அடுத்து நம்ம பார்க்குற அண்ணன், இது ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள்ண்ணே. நம்ம வண்டி கிடையாது, ஒரு கஸ்டமர் பார்க் அண்ட் செல் கொடுத்துருக்காங்க, தவிர்க்க முடியாது. அதனால நம்ம வாங்கி நிப்பாட்டி வச்சிருக்கோம். 2010 சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட், ஒரே ஓனர். ஆம்னி தேடுறவங்களுக்கு பெஸ்ட். ஒரு ஓனர் ஆம்னி, 2010 ஒரே ஓனர் ஆம்னி. இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டிருக்கு. அந்த எஃப்சி மட்டும் இந்த மாதம் முடியும். எஃப்சி மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். வேற வண்டியில் செலவுன்னு ஒன்றும் இல்லை. டயர்லாம் நல்லா இருக்குது, வண்டி நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது. அவுட்லுக்குமே ஒரு 80% நல்லா தான் இருக்குது. நல்லா தான். ஆமாம், 10க்கு என்ன இருக்குமோ அது இருக்கும், அவ்வளோதான். ஆனால் 10க்கு இது பெட்ரோல். இதுக்கு கோட் பண்ணுறது 1,75,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. கிட்ட வாங்க, என்ன பண்ண முடியுமோ கஸ்டமர் வச்சு டேரெக்டாக பேசி எடுத்து கொடுத்துருவோம். ஓகே. ஏன்னா இதுக்கு நம்ம முடிவு சொல்ல முடியாது, அவங்க சொல்கிற விலையே சொல்லிட்டேன். சில நேரத்தில் கம்மியாக கொடுப்பாங்க. ஆமாம், கஸ்டமர் நம்ம எதிர்பார்க்கறோட கம்மியாகவே கொடுத்துடலாம். ஆமாம், நீங்கள் வாங்க, என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்போம். அடுத்து நம்ம பார்க்குறது ப்ரீஸானே. வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. ஆமாம், லோக்கல் நம்பர் ஓடிடுது. ஆமாம், லோக்கல் நம்பர், டீசல் வெஹிக்கிள், மெயின் ZDI. ஆமாம், வெறும் 89,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி. இது இப்போ தான் ஒரு நேற்று தான் கொடுத்தேன், சோல்ட் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து நம்ம கஸ்டமருக்காக லோ பட்ஜெட்ண்ணா. ஓகே. நம்ம வெஹிக்கிளில் கஸ்டமர் கொண்டு வந்து தந்திருக்காங்க. லோ பட்ஜெட் நீங்கள் கேட்குறீங்களுக்காக எடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஆமாம், எல்லாரும் சொல்கிறீங்க இப்போ உங்கள்கிட்ட போனால் ஹை மாடல் மட்டும் தான் இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருது. அதுக்காக லோ மாடல் கொண்டு வந்தாங்க நம்ம நண்பர்கள், அவங்கள்ட்ட வாங்கி நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஓகே. 2009 2 ஓனர், எஃப்சி எடுத்தாச்சு, ரீஎஃப்சி எடுத்தாச்சு, 5 வருஷம் எஃப்சி இருக்கு. இன்சூரன்ஸ் இந்த மாதம் முடியுதுண்ணா. 2009 2 ஓனர், பெட்ரோல் வெஹிக்கிள்ண்ணா, ஹோண்டா சிட்டி. பெட்ரோல் எவ்வளோ கிடைக்கும்? பெட்ரோல் 16 கொடுக்கும்ண்ணா. 16 15 to 16 கேரண்டியாக கொடுக்கும். அப்பனா ஒரு டிசைர் அளவுக்கு தானே? டிசைர் லெவல் தான். அதுவும் அதோட கொஞ்சம் சொகுசாவே இருக்கும்ல. ஹோண்டால ஹோண்டா மேக்ஸ் அப்பையில ஃபர்ஸ்ட் பெட்ரோல் தான் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்ல பெட்ரோல், அதுக்கப்புறம் டீசல் கன்வெர்ட் ஆனது. ஓகே. வண்டி நல்லா இருக்கும். இது கஸ்டமர் கோட் பண்றது 3,500 ரூபா கோட் பண்றாங்க. வாங்க, ஒரு 3 ரூபா ஏதோ சின்னதா உடச்சு கூட எடுத்து வந்துடுறேன். ஓகே. அந்த குவாலிட்டி இருக்கு, எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. 2009 வண்டி பெயிண்டிங் எல்லாமே பார்த்துருக்காங்க. வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு. டயர் 4 புதுசு. இன்சூரன்ஸ் மட்டும் தான் அதில் குறை, ஒரு 10 நாளில் முடிய போகுது. அதே வேணாம், அதுக்கு நம்ம என்ன நெகோஷியபிள் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை குறைச்சி வாங்கி கொடுப்போம். ஓகேண்ணே. அடுத்து இன்சூரன்ஸ் ஒன்றும் பெருசாக வந்துடாது, 4,000 ரூபா வரும். 4,000 நம்ம குறைச்சி கூட வாங்கி கொடுப்போம். 4 ரூபாய்க்கு 5 ரூபா குறைச்சி கூட வாங்கி கொடுப்போம். ஓகேண்ணே. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள்ண்ணா. 2011 எட்டியோஸ்ண்ணா, டி சரண்டர்ண்ணா. ஓகே. 2 ஓனர், வண்டி நல்லா இருக்குண்ணா. 2011 இருக்கு வண்டி. இன்ஜின் நல்லா இருக்கு. மற்றபடி அவுட்லுக் பார்த்துக்கோங்க, அப்படியே வீடியோ பார்த்துக்கோங்க. நான் ஆகா ஓஹோன்லாம் சொல்ல விரும்ப மாட்டேன், இருக்கிறதா எல்லா வண்டியிலையும் சொல்றேன். இன்ஜின் பரவாயில்ல, எனக்கு இன்ஜின் அவுட்லுக் பத்தி பிரச்சனை இல்லை. இன்ஜின் ஓகே, டொயோட்டா இன்ஜின் நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க வாங்க. 190 ஓடி இருக்கு. ஆமா, ப்ராப்பர் சர்வீஸ். சர்வீஸ் லோக்கல்ல தான் பார்த்துருக்காங்க, கம்பெனி சர்வீஸ் கிடையாது. மற்ற வண்டிலாம் கம்பெனி சர்வீஸ் தான். இந்த லோ பட்ஜெட் மாடல் மட்டும் கம்பெனி சர்வீஸ் கிடையாது, லோக்கல்ல பார்த்துருக்காங்க. இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் 3,000 ரூபா கோட் பண்றாங்க. வாங்க, நேரம் வச்சு பேசி எடுத்துக்குவோம். நான் அடுத்து நம்ம பார்க்குறது XL6 ஜீட்டானே. 2022 மாடலு, சிங்கிள் ஓனரு, வெறும் 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி டயரில் தான் ஓடுது. ஃபேன்சி நம்பரு 999, ஃபேன்சி நம்பரை முதல் காட்டுங்க. இந்த நம்பருக்காக எடுக்கிறவங்க பல பேர் கண்டிப்பாக. ஆமாம், கூட்டுப்புள்ளி 9. ஆமாம், 999 வந்தாலும் குபேந்திரன் நம்பரா?
ஆமா அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. நமக்கு தெரியல, நமக்கு இதுல ஒரு நியூமராலஜி கிடையாது. ஆமா, எனக்கு அதுல idea இல்ல. சொல்லுவாங்க, அதை சொல்றோம், அவ்வளவுதான். கண்டிப்பாண்ணே. வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும். இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்குண்ணா. இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 11,50,000 ரூபாண்ணா. கிட்ட வாங்க, சின்ன நெகோஷியபிள் பண்ணி கொடுப்போம். இதுல ஒரு பிளஸ் ஒன்று சொல்றேன். சொல்லுங்கண்ணே. 40,000 கிலோமீட்டர் ஓடி, 42,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. கம்பெனி டயரோட ஆவரேஜ்ல இதை பாருங்க. ஆமா நெருக்கி. இதை வந்து ஏன் கணக்கு சொல்ல போனா 50% இன்னும் 50% டயர் இருக்கு. அப்படின்னா எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்க அதுலயே தெரிஞ்சுக்க வேண்டியதான். சிம்பிள். இந்த வண்டி வச்சிருந்தவரை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கான்னு தெரிஞ்சுக்க. கண்டிப்பா. ஒரிஜினலா கம்பெனி டயர் ஓடி இருக்கு. ஸ்டெப்னி அன்யூஸ்டு. ஆமா, இதுதான் ஒரிஜினாலிட்டி டயர். இருக்கிற கண்டிஷன் 42,000 கிலோமீட்டருக்கு டயர் இருக்க கண்டிஷனை பாத்துக்கோங்க. ஆனா அப்ப அந்த டயர் வந்து அவ்வளவு கூட பிரேக் அழுத்தாம மெதுவா சாஃப்டா ஹேண்டில் பண்ணி சூப்பரா ஓட்டிருக்காங்க. அப்படி ஓட்டினா மட்டும்தான் அந்த ரிசல்ட் வரும். கண்டிப்பா. நல்ல ஒரு பார்ட்டி, ஜென்யூனான பார்ட்டி வச்சிருந்தவங்க. சூப்பர். வாங்குறவங்களுக்கு நல்ல லக்கு. கண்டிப்பா இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட வாங்கும்போது அது முதலீடு தான். கண்டிப்பா. ஓகேண்ணே. ஓகே, வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். வாங்க, பெஸ்ட்டா பண்ணி தரேன். 11,900 கேட்குறோம். ஓகேண்ணே, நல்லா இருக்கும். ஓகேண்ணே. 2 எர்டிகா வச்சிருந்தாலும் இது XL6 வச்சிருந்தாலும் தரமா வச்சிருக்கேன். 2 நச்சுன்னு இருக்கு. சொல்றதுக்கு ஆசையா இருக்கு. கண்டிப்பா. ஓகேண்ணே. குறைன்னு ஒண்ணு இல்ல. நிறைய தானே நம்ம சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. ஓகேண்ணே, நம்மகிட்ட உள்ள அப்டேட் எல்லாமே தந்துட்டேன். வாங்க, நம்மளால என்ன பெஸ்ட்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா. நம்ம நேர்ல வந்து நம்ம ஷோரூமை விசிட் பண்ணுங்க. நீங்க வாங்காட்டியும் பிரச்சனை இல்லை, வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் வந்து பாருங்க. வாங்க, ஒரு காஃபி டீ ஜாலியா சாப்பிட்டு பேசிட்டு இருப்போம். நன்றி. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்துட்டு போங்க, அவ்வளவுதான். நிச்சயம், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேண்ணே, தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. அண்ட் பிரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய லைக் பண்ணி இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். இவ்வளோ கார்கள் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். மேலும் பல கார்களை தேடி நம்மளுடைய பயணத்தில் எப்போதுமே இணைஞ்சிருங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர்ஸ்லாம் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.